நெடுங்காலத்திற்கு முன்பு அடர்ந்த காட்டிற்கு அருகே அமைந்திருந்த ஒரு ராஜ்யத்தில் ஒரு இளம் தம்பதியினர் நமக்கு ஒரு குழந்தை பிறக்காதா என்று ஏக்கத்துடன் காத்திருந்தனர். மற்ற குடும்பங்களில் குழந்தைகள் சிரிப்பொலியுடன் விளையாடும் பொழுது அவர்களின் இதயங்கள் ஏக்கத்தால் வலித்தன. தங்கள் விருப்பமும் தியாகமும் ஒரு பெரும் விலையில் நிறைவேறும் என்பதை அவர்கள் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை. அவர்களுடைய குடிசைக்கு அருகில் பிரகாசமான மலர்களும் நறுமண மூலிகைகளும் நிறைந்த உயரமான மதில் சூழ்ந்த ஒரு தோட்டம் இருந்தது. அது ஒரு சக்தி வாய்ந்த சூனியக்காரிக்கு சொந்தமானது. தற்பொழுது கருவுற்றிருந்த அந்த மனைவி சூனியக்காரியின் தோட்டத்தில் பூத்து குலுங்கும் ரப்புன்சல் என்ற மூலிகையின் செடியால் ஈர்க்கப்பட்டார். அதன் இலைகள் அவளது ஆழ்மன ஆசைகளை தூண்டும் மோகினியாக ஒலித்தன. தன் கணவனிடம் ரப்புன்சல் மூலிகையை சாப்பிட மிகவும் ஆசையாக இருக்கிறது என்று கூறினாள். அவள் மற்ற எல்லா உணவுகளையும் சாப்பிட மறுத்தாள். நாளுக்கு நாள் அவளது உடல்நிலை மோசமடைந்து வந்தது. வேறு வழி இல்லாமல் அன்பாலும் விரக்தியாலும் ஊந்தப்பட்டு தன் மனைவி பெரிதும் விரும்பப்பட்ட ரப்புன்சலை திருடுவதற்காக சூனியக்காரியின் சுவற்றில் ஏறினான். அவனுக்கு ஆபத்துகள் தெரிந்திருந்தன. ஆனால் தன் மனைவியின் உயிர் ஊசலாடி கொண்டிருந்ததால் அவளை காப்பாற்ற அவன் எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தான். அவன் மாயத்தோட்டத்திற்குள் பதுங்கி நுழைந்த போது சூனியக்காரி நிழல்களிலிருந்து வெளிப்பட்டாள். அவளது கண்கள் கோபத்தால் கொழுந்து விட்டிருந்தன. அவள் அவன் மீது திருட்டு குற்றம் சாட்டினாள். ஆனால் கணவன் தன் மனைவியின் அவல நிலையை வெளிப்படுத்தி சூனியக்காரியின் கருணைக்காக மன்றாடினான். சூனியக்காரி கோபமடைந்த போதிலும் அதில் ஒரு வாய்ப்பை கண்டாள். அவள் ஒரு கொடூரமான பேரத்தை முன்வைத்தாள். கணவன் தனக்கு வேண்டிய ரப்புன்சலை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை எனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று கட்டளையிட்டார். வேறு வழியின்றி அவன் ஒப்புக்கொண்டான். அவ்வாறே மனைவி ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்த போது சூன்யக்காரி அந்த குழந்தையை அபகரித்து சென்றாள். அந்த சூன்யக்காரி தனது தோட்டத்தில் வளர்ந்த ரப்புன்சல் என்ற மூலிகை செடியின் பெயரையே அந்த குழந்தைக்கு சூட்டினார். அந்த சூன்யக்காரி குழந்தையை தூக்கி கொண்டு அடர்ந்த காட்டிற்குள் சென்று மறைந்து போனாள். ரப்புன்சல் இணையற்ற அழகுடைய கன்னியாக வளர்ந்தாள். அவளுடைய நீண்ட பொன்னிற கூந்தலே அவளது மிகவும் அழகான அம்சமாக இருந்தது. அவளுக்கு 12 வயதான போது அவளுடைய வளர்ந்து வரும் அழகிற்கும் கவர்ச்சிக்கும் அஞ்சிய சூனியக்காரி காட்டின் ஆழத்தில் இருந்த ஒரு உயரமான ஜன்னல் இல்லாத கோபுரத்தில் ரப்புன்சலை அடைத்து வைத்தாள். அந்த கோபுரத்திற்கு கதவோ படிக்கட்டுகளோ கிடையாது. மேலே உயரத்தில் ஒரு ஜன்னல் மட்டுமே இருந்தது. ரப்புன்சலை பார்க்க சூனியக்காரி கோபுரத்தின் அடியில் நின்று, ரப்புன்சல், ரப்புன்சல், உன் கூந்தலை கீழே விடு, நான் உன் பொன்னான படிக்கட்டுகளில் ஏற வேண்டும் என்று உரத்த குரலில் அழைப்பாள். அந்த அழைப்பை கேட்டு ரப்புன்சல் தன் அற்புதமான பொன்னிறமான கூந்தலை ஜன்னல் வழியாக கோபுரத்தின் கீழே இறக்குவாள். பிறகு அந்த சூனியக்காரி உயிருள்ள அந்த பொன்னான கூந்தல் கயிற்றில் ஏறி உள்ளே இருந்த தனிமையான சிறுமியை அடைவாள். இப்படியே பல ஆண்டுகள் கழிந்தன. ஒரு நாள் காட்டில் அலைந்து திரிந்த ஒரு இளவரசன் ஒரு பெண்ணின் குரலில் மயக்கும் பாடல் சத்தம் வருவதை கேட்டான். வசீகரிக்கப்பட்ட அவன் அந்த அழகிய பாடல் எங்கிருந்து வருகிறது என்று தேடினான். ஒரு வழியாக அவன் கோபுரத்தை கண்டுபிடித்தான். ஆனால் உள்ளே செல்ல வழி எதுவும் தென்படவில்லை. வேறு வழியின்றி திரும்பிச் சென்றான். ஆனாலும் அவளுடைய குரலால் ஈர்க்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவன் திரும்பி வந்தான். ஒரு நாள் அந்த சூனியக்காரி வருவதை கண்டு பயந்து ஒளிந்து கொண்டான். அவளுடைய ரகசியத்தை அறிந்து கொண்டான். சூனியக்காரி சென்றதும் இளவரசன் கோபுரத்தை நோக்கி, ரப்புன்சல், ரப்புன்சல், உன் கூந்தலை கீழே விடு என்று கூப்பிட்டான். சூனியக்காரி என்று நினைத்து ரப்புன்சலும் கீழ்ப்படிந்தாள். அவளுடைய பொன்னான சடை கீழே சரிந்தது. இளவரசன் அவளுடைய பொன்னிற கூந்தலில் ஏறினான். இளவரசனை பார்த்ததும் முதலில் திகைத்த ரப்புன்சல் விரைவில் அவனது கருணையாலும் வசீகரத்தாலும் கவரப்பட்டாள். கோபுரத்தின் தனிமையில் அவர்கள் இதயங்கள் பின்னி பிணைந்து காதல் வயப்பட்டனர். தப்பிச் செல்ல திட்டமிட்டவாறே அவர்கள் ரகசியமாக திருமணமும் செய்து கொண்டனர். இளவரசன் ஒவ்வொரு இரவும் பட்டு இழைகளை கொண்டு வருவான். அவற்றை
ரப்புன்சல் பின்னி கோபுரத்தின் கீழே இறக்குவதற்கு போதுமான வலிமையுள்ள ஒரு ஏணியை உருவாக்குவாள். ஆனால் அவர்களது ரகசியம் என்றென்றும் மறைந்திருக்கவில்லை. ஒரு நாள் அப்பாவியான ரப்புன்சல் ஞாபக மறதியில் சூனியக்காரியை விட இளவரசனை மேலே இழுப்பது தனக்கு ஏன் எளிதாக இருக்கிறது என்று சூனியக்காரியிடமே கேள்வி எழுப்பினார். அதை கேட்டு கோபமடைந்த சூனியக்காரி தனது உண்மையான குணத்தை வெளிப்படுத்தினார். கடும் ஆத்திரத்தில் அவள் ரப்புன்சலின் பொன்னிற கூந்தலை வெட்டி அவளை தனியாக அடர்ந்த காட்டிற்குள் விட்டுவிட்டாள். அன்று இரவு எப்பொழுதும் போல இளவரசன் அழைத்த போது சூனியக்காரி ரப்புன்சலின் வெட்டப்பட்ட கூந்தலை பயன்படுத்தி அவளை மேலே வரவழைத்தாள். ரப்புன்சலுக்கு பதிலாக அவன் சூனியக்காரியை மட்டுமே கண்டான். அவன் ரப்புன்சலின் விதியை ஒரு கொடூரமான ஏளனத்துடன் வெளிப்படுத்தினான். விரக்தி அடைந்த இளவரசன் கோபுரத்திலிருந்து குதித்தான். அவன் விழுந்தபோது முட்களுக்கு மத்தியில் விழுந்தான். அந்த முட்கள் அவன் கண்களை துளைத்து அவனை குருடனாக்கியது. பார்வையற்ற மனிதனாக அந்த இளவரசன் காற்றிற்குள் அலைந்தான். பல ஆண்டுகளுக்கு பிறகு வனாந்தரத்தில் இரட்டை குழந்தைகளுக்கு தாயாக இருந்த ரப்புன்சல் தனக்கு பிடித்த அந்த பரிச்சயமான பாடலை பாடிக்கொண்டிருந்தாள். அவளது குரல் பார்வையற்ற இளவரசனை சென்றடைந்தது. பாடலின் திசையை நோக்கி இளவரசன் நடந்தான். ஒரு வழியாக ரப்புன்சலை சென்றடைந்தான். தனது குருட்டு கணவனை கண்டு மனமுடைந்த ரப்புன்சல் அழுதாள். அவர்கள் தழுவிய போது ரப்புன்சலின் கண்ணீர் துளிகள் அவன் கண்களில் விழுந்து அவனது பார்வையை மீட்டது. இருவரும் ஒன்றாக தனது குழந்தைகளுடன் அவனது ராஜ்யத்திற்கு திரும்பினர். ஒரு குடும்பம் மீண்டும் இணைந்தது. அவர்களின் சோதனை காலங்கள் இறுதியாக முடிவுக்கு வந்தன.